அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 36 பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ 35 பேப்பர் பார்த்தாச்சு. 50 கொஸ்டின் தான் பார்க்கலான்ட்டு இருந்தோம். சரி, இனிஷியலாக நான் என்ன நினச்சேன்னா 50 கொஸ்டின் டைம் இருக்குமான்னு நினச்சேன். இப்போ வந்து செப்டம்பரில் தான் எக்ஸாம் வரப்போதும். ஸோ ஆப்வியஸ்லி 100 டெஸ்ட் கூட எழுதலாம். ஸோ த ரைட் டைம். யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ டயர் 1 தயவு செய்து டயர் 2க்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா டயர் 2ங்கிறது வந்து தான் அல்டிமேட். ஓகே, அதுதான் டிசைட் பண்ண போகுது ரேங்கை. டயர் 2 லெவலில் நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டடி ஆனீங்கன்னா டயர் 1 ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் டயர் 2வை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்லாம் இங்கே உள்ள இருக்கு, சில விவகாரமான கொஷினும் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். The race around circular track 75 km, two cyclists trade வந்து 30 and 25. After what time they will meet? First opposite direction, same direction சொல்லவே இல்லை. நான் அசியூம் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேம் டைரக்ஷன் தான். சேம் டைரக்ஷன், அதனுடைய வேல்யூ 75 கிலோமீட்டர் டிவைடட் பை S1 minus S2. S1 minus S2 is 5. ஸோ கேன்சல் பண்ணால் 15 ஹவர்ஸில் மீட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. விவகாரமான கொஸ்டின் சொன்னேன்ல, அதுதான் இது. ஓகே, சரி, என்னங்கிறத சொல்கிறேன், பார்ப்போம். P is 2 times more efficient than Q. சரி, இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். 2 times more efficient than Q அப்படின்னா இவர் வந்து எஃபிஷியன்ட் வைஸ் டிஃபரன்ஸே 2 டைம்ஸ்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் இங்கிலீஷ்ல நீங்க வேணா போய் பாருங்க, டிரான்ஸ்லேட் போய் பார்த்தீங்கன்னா மோர் தேன் அப்படின்னா அவருடைய டிஃபரன்ஸே 2. சப்போஸ் 4 மணி நேரத்தில் இவர் வந்து ஒரு பேஜ் டைப் அடிக்கிறான்னு வச்சுப்போம், இவர் வந்து 3 பேஜ் டைப் அடிக்கணும். அப்பனா தான் அந்த டிஃபரன்ஸ் 2 வரும். 3 - 1 is 2. ஓகே, அதுதான் ரியல் மீனிங். சரி, நான் 3:1ங்கிறது எஃபிஷியன்ட்னு வைக்கிறேன். P is able to complete the piece of work in 40 days less than this. இது எஃபிஷியன்சி. டேஸ் டேக்கன் பார்த்தீங்க அப்படின்னா 1:3, அதாவது ரிவர்ஸ்ல வரும். டேஸும் எஃபிஷியன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, 1:3. அப்போ இவன் ஒரு நாள் எடுத்தானா 3 நாள் எடுப்பான்னு எடுத்தோம். ஸோ 1:3. ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா 1x, இவன் 3x. இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து 40 days தான். ஸோ 2x ஈக்குவல் டு 40. 2x டிஃபரன்ஸ் தானே, x ஈக்குவல் டு 20. ஸோ ஏங்கிறவன் வந்து அந்த பிங்கிறவன் 1 times 20 daysல முடிப்பான், இவன் 60 daysல முடிப்பான். ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் முடிப்பான்னு கேட்குறான். ஸோ 1/20 1/60 ப்ளஸ் ரெண்டு பேர் சேர்ந்தாச்சு. என்ன 3 மல்டிபிள் பண்ணால் மேலே 3/60 ப்ளஸ் 1. ஸோ 1/4/60, தட் இஸ் 1/15. ஸோ 1/15ங்கிறது 1/15th ஆஃப் த ஒர்க் 1 டேல முடிப்பான், 15 days ஆகும். சரி, இதுதான் ரியல். போய் பார்க்குறேன், ஆப்ஷன் சாய்ஸில் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ மைண்ட் என்ன ஆகும், ஐயோ நாம எதாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசித்தேன். ஓகே, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல மாதிரி தெரியுது. சரி, 2 times மோர் எஃபிஷியன்ட், இதில் ஏதாவது குழப்பமா இருக்குமோ அப்படின்றதுனால அப்படி ஒரு பிட்டு போட்டு, ஆக்சுவலாக தப்பு, பட் இருந்தாலும் அவன் ஏதோ ஸ்பெல்லிங் எரர், டைப்பிங் எரர் அப்படின்னு மாற்றிருப்பாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், 2 times மோர் எஃபிஷியன்ட் பண்ணால் 2 times ஆஃப் எஃபிஷியன்ட், இந்த தேன்லாம் இல்லாமல் 2 times ஆஃப் எஃபிஷியன்ட், அதாவது இவனோட 2 மடங்கு அதிகம்னு நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். 2:1. நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா 1:2. இவன் 1x, இவன் 2x. டிஃபரன்ஸ் இஸ் 40னா 1x - 2x இஸ் 40னா x ஈக்குவல் டு 40. அப்போ இவன் எவ்வளோ வரும், 1 times ஆஃப் 40, தட் இஸ் 40 days. அவர் வந்து 80 days. ரெண்டு பேர் சேர்ந்தா 1/40 1/80. இது போட்டோன்னா மேலே 2 மல்டிபிள் பண்ணால் 2 + 1 டிவைட் பை 18 வரும். திஸ் 3/80. ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 80/3, அதுதான் டேஸ். 2 times 6.666 வரும். ஸோ 27 days வருது. இது ஆப்ஷனில் இருக்கு. என்னடா இப்படி பார்த்தா ஆன்சர் வருது அப்படின்ட்டு சும்மா சாட் ஜிபிட்டியில் போய் இது உள்ளுக்குள்ள என்னதான் கேட்டிருக்கான், இவன் இப்படி பண்ணுறான். பி இஸ் மோர் எஃபிஷியன்ட் கிளியராக கொடுத்துட்டான். ஆஸ் பர் தி வேர்ட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டு, பட் இப்படி போட்டால் தான் எனக்கு ஆன்சர் வருது.
அப்படின்னு நான் போய் உங்களுக்கு ஷாக்கான விஷயத்த சொல்றேன். மனசை திடப்படுத்திக்கங்க, சரியா? என்ன அப்படின்னா, ஜஸ்ட் a minute. இந்த மாதிரி QA கொஸ்டின்ல, இந்த மாதிரி எக்ஸாம்ல நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், சரியா? ஓகே, உங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருந்துச்சு அப்படின்னா ஹிந்தி வெர்ஷன் தான் வந்து ட்ரீட்டட் as ஃபைனல் அண்ட் authentic அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? நம்மளுக்கு ஹிந்தியில இருந்தா மட்டும்தான், ஐ மீன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல ஏதோ அப்படி போட்டிருந்தானா அதுல தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். அதுதான் அத்தன்டிக்கா. சரி, அப்படியே நம்ம டிஎன்பிசிக்குள்ள வருவோம். டிஎன்பிசியில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். அதுல பாருங்க, இன் கேஸ் ஆஃப் டவுட் அண்ட் டிஸ்கிரிபன்சி த இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல். என்னடா இது, தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் இஸ் ஃபைனல், இதே ஆல் ஓவர் இந்தியாவில் ஹிந்தி இஸ் ஃபைனல். நம்ம பேப்பர் வந்து என்னமோ கொஸ்டின் பேப்பர் வந்து குவான்ஸ், சரியா, ஆப்டிடியூட். சரி, அதில் ஹிந்தி வெர்ஷன் என்னன்னு போய் பார்த்துருவோமா? இதே கொஸ்டினுக்கு என்ன வேர்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஹிந்தி வெர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் இங்கே பாருங்களேன். ஹிந்தி ஃப்ரேசிங் P is 2 times as efficient than Q. அதாவது Pங்கிறது 2 times. நான் சொல்ல இந்த மோர் தேன் இங்கே வரல. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தா ஹிந்தி வெர்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் வெர்ஷனில் மோர் தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கு, சரியா? இதுக்கு என்ன சார் பண்ணுறது? போராடலாமா? நோ, நம்ம வேலை வாங்குறதுன்னு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம யோசிக்க கூடாது. இப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, 15 வந்துடுச்சே சார் அப்படின்னா 15 ஆப்ஷன் இல்லையா, இந்த ரீடூ பண்ற வேலையை வச்சுக்காதுங்க. ஏன்னா இதை வந்து நாம ஆஃப்டர் தி எக்ஸாம் உங்க பேப்பரை வந்து நீங்க சென்ட் பண்ணி, அதாவது எஸ்எஸ்சிக்கு சென்ட் பண்ணி, இது ஆர்கியூமெண்ட் வைஸ் இது வந்து கரெக்ட், இந்த வேர்டுக்கு மீனிங் வந்து கரெக்ட், எனக்கு ஹிந்தி தெரியாது பட் இங்கிலீஷ்ல நான் வந்து கரெக்டாக தான் யோசிச்சேன், அதுக்கு ஆப்ஷன்ல 15 இல்லை அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டாவது மார்க் வாங்கிடலாம். ஆனா இந்த ரீடூ பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸாக ஆகும். ஒரு கொஸ்டினுக்கு ஆல்ரெடி இதே 1 மினிட் ஆயிருக்கும், அல்லது 30-40 செகண்ட் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஒரு கொஸ்டின் 2.5 மினிட்ஸ்க்குலாம் நீங்க வந்து 15 மினிட்ஸ் கதையெல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? அதனால ஹிந்தி தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயவுசெய்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிட்டு, தெரிஞ்சா இட்ஸ் ஃபைன், தெரியலன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி. நான் ஒரு கொஸ்டின் தான் பார்த்தேன், நம்ம ரொம்ப ரேரஸ் தான், சும்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். ரீடூ பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு, எனக்கு 15க்கு ஆன்சர் இல்லைன்னா ரீடூ பண்ணிடாதீங்க, யூ டோன்ட் ஹேவ் டைம், சரியா? ஸோ அதனால மார்க் அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். அதனால அந்த கொஸ்டின் இப்போ 2வது கொஸ்டின் இப்படி கேட்டானா அப்படியே ஃப்ளாப் ஆகும். என்னது அப்படின்னு உங்களை அந்த எக்ஸாமில் உங்களுக்கு வேற லோகத்தில் போயிடுவீங்க. எக்ஸாம் உங்களுக்கு டைம் போகுதுங்க தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டினை இப்படி ட்ரீட் பண்ணுறேன், சரியா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. In an election, 2% of candidate person enrolled in the voter list did not participate. Okay, அப்போ X percentage 98% தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே, கொஸ்டின் வந்து டோட்டல் காஸ்ட் ஓட்டு வந்து கேட்டிருக்காங்க கடைசி லைன். சரி, இங்கேயே முடிச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 98% மல்டிபிள் ஆஃப் 7, இது மல்டிபிள் ஆஃப் 7, இது மல்டிபிள் ஆஃப் 7, இது இல்லை, இது 4 times ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 7 இஸ் 28, ரிமைனிங் 45, இது மல்டிபிள் ஆஃப் 7 இல்லை, சரியா? இதுவான்னு செக் பண்ணிடுவோம். 2800 வச்சுப்போம், 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 14 டைம்ஸ், இது வந்து 400, மறுபடியும் 7ஆல் கேன்சல் ஆகாது, இது 400, அதனால இதுவும் கிடையாது. 2450 ஈக்குவல் டு 98/100. எக்ஸ் 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 21ல் 3 டைம்ஸ், 35ல் 5, மறுபடியும் 14, மறுபடியும் 7ஆல் கேன்சல் பண்ணால் 5, இந்த 2 கேன்சல் ஆகுது. இந்த கதையை நடுவில் இருக்க கதையெல்லாம் தேவையே கிடையாது, சரியா? டேரக்டாக உள்ள போயிடலாம். எவ்வளோ ஈஸியான கொஸ்டின். மற்றபடி உள்ள கதையெல்லாம் நீங்களே போய் போட்டு பாருங்க, சரியா? 98% வந்தாங்க, ரைட்டு. ஓகே, 500% இன்வேலிடு, அதனால 500. இதுதான் டோட்டல் ஓட்டு, வேலிட் ஓட்டு.
அதில் வந்து ஏ அண்ட் பி 2 பேர் வேலை செஞ்சு இது பண்ணாங்க. 200 வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே, அப்போது ஓட்டு போட்டாங்க எவ்வளோ? 43% ஏ வாங்கியிருக்கான். 43/100 ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது என்னன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருந்தவங்களா, லிஸ்ட்டில் இருந்தவங்க எக்ஸு. அவன் 43%. இவன் எவ்வளோ வாங்கியிருப்பான்? வின்னரு 43 எக்ஸ் வாங்கியிருக்கான்னா தோத்தவன் எவ்வளோ வாங்கியிருப்பான்? 43/100 ஆஃப் எக்ஸ்லேருந்து ஒரு 200 கம்மியாக வாங்கியிருப்பான். ஏன்னா 2 பேருக்கு டிஃபரன்ஸ் 200. ஸோ திஸ் ப்ளஸ் திஸ் போட்டிங்கன்னா இந்த ஈக்குவல் பண்ணும், இது ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 98% கண்டுபிடிக்கணும். அது நீங்களே ட்ரை பண்ணுங்க, சரியா? மற்றபடி ஃபர்ஸ்ட் லைன்லேயே முடிச்சிட்டேன். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. இதெல்லாம் ஈஸி. சைன்ஸ் 65ங்கிறது காஸ் 25, காஸ் 25 சைன் 25, சைன் 25 காஸ் 25. ஓகே, சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி. ஃபார்முலா சைன் ஏ மைனஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி. சாரி, sin A cos B. sin ஸ்கொயர் இது வந்து sin 25ங்கிறது cos 65 sin 65 மைனஸ் இது வந்து cos 65, சாரி sin 65 cos 65. ரெண்டும் ஒன்று தாங்க, 0 ஆன்சர். சரி, இது அது ஒன்று தான். ஸோ 1ல 65 மாற்றிட்டா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். சரி, கொஸ்டின் 5 வாங்க. The population of village 2020 was 10,500. What was the population of A village in 2020? Total population of 6 villages 100%. Okay, fine. Dல வந்து Dங்கிறது என்னன்னு முதல்ல பாருங்க. எல்லோவா? எல்லோ வந்து 8%. 8% ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு 10,500. ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சாரி, ஏங்கிறது டோட்டல் வச்சுக்கோங்க. டோட்டல் திஸ் ஏவில் எத்தனை பர்சன்டேஜ்? ஏங்கிறது ப்ளூவா 12%. ஸோ 105/100, 105 100 மேலே போயிடும், 8 கீழே வரும். இதுதான் டோட்டல். அதில் 12%, 12/100. இது டேரெக்டாக போடுறதுனால போடலாம். 3 டைம்ஸ் ஆஃப் 4, 2 டைம்ஸ் ஆஃப் 4. இங்கே எடுத்தீங்கன்னா 315/2. மேலே 2 0, 12 8னா 1 டைம்ஸ் ஆஃப் 2, 5 7 15750. ஓகே, இந்த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. எக்ஸ்ட்ரீம் கியூபியும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னு கேட்குறோம். இது 3 மல்டிபிள் பண்ணால் 3 கியூப்னு வரும். இதுக்கு ஆல்ரெடி 4 கியூபு, இது 3 கியூப். ஸோ இது 12 கியூப். 12 கியூப் எவ்வளோ வந்து 1728. இதெல்லாம் கியூப்லாம் 15 வரை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? 3 ஸ்கொயர் 9, 38 இன்ட்டு 9 இன்ட்டு -4. -4ங்கிறது திஸ். ஸோ -38 இன்ட்டு 36ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 9 × 4 36. ஓகே, அடுத்தது திஸ் இஸ் 3. இது 5 ஸ்கொயர் இஸ் 16. ஸோ எவ்வளோ ஆச்சு? 20 இன்ட்டு 3 இன்ட்டு 16, 48 960, 960. ஓகே, அடுத்து y cube is -64, -64. ஸோ இது 2 மைனஸ், இது 2 ப்ளஸ். லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 8, இது 8, 88 வருது. இது லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க. 38 இன்ட்டு 36. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். 6 8s are 48, 4 6 3s are எவ்வளோ? 18 + 4 is 22, 3 8s are 24. Yeah, so 68. இது 68, இது 64, இது 2 3 32 தான் மைனஸில் வரும். இது -32 போட்டு பாருங்க. 6 56 வரணும். ஆன்சர் திஸ். அவ்வளோ, இதோட இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் வந்து, சரி? ஏன் ஒரு டிஜிட் பார்க்கல? லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் 6 6 இருக்கு. அதனால நான் போகும்போது 2 digit போட்டுருக்கேன். ஓகே, 7th கொஸ்டின் வாங்க. x and y complete the work in 7 days, 9 days and 36 days. இதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க. 36 தான் அது யூனிட் ஒர்க் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான்னு வச்சுப்போம். இவன் 9 daysல கம்ப்ளீட் பண்ணுறான். எக்ஸுங்கிற ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ணுவான். ஒய்ங்கிறவன் 36 daysல இந்த வேலையை பண்ணுறான்னா ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ணுவான், சரியா? எக்ஸ் பிகின். ஸோ 4 ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்த நாள் வந்து ஆல்டர்னேட் பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 5 யூனிட் முடிஞ்சிச்சு. எத்தனை நாளில்? 2 நாளில். 36 பண்ணணும்னா 7 times திஸ் போடுங்க. 7 times 2 is 14 days. 14 daysல 35 யூனிட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் 1 யூனிட் இருக்கு. 36ல் 35 முடிஞ்சிச்சு 14 daysல. மிச்சம் 1 யூனிட் யார் பண்ணுவான்? எக்ஸ் பண்ணுவான். ஏன்னா அடுத்த நாள் எக்ஸ் தான் வரப்போறான். ஆனால் ஒரு நாள் அவன் 4 யூனிட் பண்ணுவான். நம்மளுக்கு தேவை 1 தான், 1/4. ஸோ 14 1/4. ஆன்சர் திஸ், சரி? கொஸ்டின் 8. A shopkeeper 940 gram weight is placed in 1 kg of weight
1000 கேஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 கிராம் வந்து 940 சொல்லி, அதாவது 1000 கிராமுக்கு 940 கிராம் தான் விற்கிறான். அதாவது 940 கிராம் தான் எடுத்துக்கிறான், 1000 கிராம் சொல்லி விற்கிறான். ஓகே, இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வெளியே போன ப்ராடக்ட் 940 ருபீஸ் தான். ஒன் ருபி கிராம், 1 ருபி வைங்க. அப்போ வெளியே போனது 940 கிராம் தான். ஓகே, ஸோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அவன் விற்கிறது 1000 ரூபாய்க்கு விற்கல, அதில் 4% வர மாதிரி விற்கிறான். இதில் 4% 104 ருபீஸ் விற்கும், அதில் 1040 விற்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ எஸ்பி மைனஸ் சிபி பார்த்தீங்கன்னா வந்துடும். எஸ்பி மைனஸ் சிபி எவ்வளோ? திஸ் இஸ் சிம்பிள் 100 ருபீஸ் ப்ராஃபிட் வருது அவுட் ஆஃப் 940 இன்ட்டு 100. ஓகே, ஒரு ஜீரோ கிட்ட 1000, 1000 500 divided by 47, and 2 47 வருது. ஓகே, 1 times of 47 is 47. சாரி, 10. கரெக்ட் தான், கரெக்ட். ஓகே, ஒன்றும் இல்லை, நார்மல் தான். ஓகே, ஸோ 47 30, 30ல் எத்தனை 47 இருக்குது? 0.47 ஃபுல்லி 300. 300ல் 50 போட்டிங்கன்னா 6 டைம்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதோட 6 டைம்ஸ் 10.6 சம்திங் வருது. இதுதான் டாபிக். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 9 வாங்க. D is the midpoint of BC of a triangle ABC. B is the right angle triangle. Sorry, A is the right angle triangle. ABC is the right angle triangle. A is the 90 degree. So BC midpoint D. What is AD? Since this and this C all are equal, so AD is called median as well as circumradius. இந்த லென்த் இந்த லென்த் இந்த லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏடி இஸ் வாட்? பிசியில் பாதி. ஆன்சர் திஸ். இதெல்லாம் ஒரு சிம்பிள் கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட். த சேம் டைம் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துருங்க. கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. இந்த வாட்டர் ரேஷியோ மஸ்ட் மிக்ஸ் வித் வாட்டர் மில்கோட எவ்வளோ சேர்த்தனா இதோட ஒர்த்து வந்து 28 ரூபா போதும். சரியா? வாட்டரோட காஸ்ட் 0ன்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்துல 0 எல்லாம் தண்ணியோட பாலோட தண்ணி தான் அதிகமாக இருக்குது காசு. இவங்க கொஸ்டின் செட் பண்ண காலத்தில் தண்ணி வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருக்கும் போல இருக்கு. 82 ருபீஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 28 ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 28. இந்த டிஃப்ரென்ஸ் 4:28 ரேஷியோவில் இருக்கிறோம். 1:7. ஓகே, 1 லிட்டர் பாலுக்கு 7 லிட்டர் சரி, 1 லிட்டர் தண்ணிக்கு 7 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். 1:7. மாற்றி போட்டுறாதீங்க, வேணும்னே கொடுத்துருப்பான். கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 11. இதெல்லாம் தயவுசெய்து தொட்டுறாதீங்க, கால்குலேஷன் அதிகமாக இருக்குது. பார்க்கும்போது கால்குலேஷன் அதிகமாக இருக்குது. சரி, இவங்க ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. நார்மல் லீனியர் ஈக்குவேஷன் தான் போடுறேன். 5A 9B 9 நாளில் இந்த வேலையை முடிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 9 நாள் டிவைட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் 7ல் 0. நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு என்ன? 72 பார்த்தோன்னா 8 போட்டுரும். தப்பு. 7க்கு 0, 72க்கு தான் 8. ஸோ 2080. இதுதான் இந்த 5 உமன் 9 கேர்ள்ஸ் சேர்ந்து ஒரு நாளில் பண்ணுற வேலை. 9 நாள் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, 9 உமன் ப்ளஸ் 16 கேர்ள்ஸு 14 நாள் டிவைட் பண்ணுங்க. 3 14s are 42, ரிமைனிங் 100. 100ல் எத்தனை 14? 7 14s are 98. ரிமைனிங் 2 28ல் 2 14s 20. ஸோ 2 லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இது 9ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் தொட்டுறாதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். சரியா? 45 வந்துடும். இதோ 45 வந்துடும். 9 × 9 81, 9 × 16 is 80. இது சப்ராக்ட் பண்ணா 81 - 80 is 1. ஸோ பி கிடைச்சிடும். ஒரு கேர்ளுடைய வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 9 டைம்ஸ் ஆஃப் திஸ், இது 5 டைம்ஸ் ஆஃப் திஸ். 9 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஆல்ரெடி தான், இது 9ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கீங்க. அதனால இதே போட்டுக்கலாம். 18720 மைனஸ் இது சப்ராக்ட் பண்ணினா எவ்வளோ வந்தது? மல்டிபிள் பண்ணால் 5 0 that is 1 35 36 that is 3 18. ஸோ 120 ருபீஸ் வரும். யாருக்கு? ஒரு கேர்ளோடைய 1 டே சேலரின்னு வச்சுங்களேன். 1 டே ஒர்க் இஸ் 120 ருபீஸ். இதை தூக்கி மறுபடியும் இதில் போடுங்க. இதில் போட்டிங்க அப்படின்னா 9 டைம்ஸ் ஆஃப் 120 இஸ் 108. 1080. 1080 தான் 5A ப்ளஸ் திஸ் ஈக்குவல் டு 2080. இது அங்கே போயிடுச்சுன்னா 1000 ருபீஸ் வரும். 5 உமனுடைய வேல்யூ. ஸோ ஒரு உமனோட வேல்யூ வந்து 200 ருபீஸ். ஸோ ஒரு உமன் 200 ருபீஸ், ஒரு கேர்ள் வந்து 120 ருபீஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 12 உமன். 12 into 200 is 2400 plus 7 girls. 7 times of this is 7 into 12 is 84. 84, 840.
ஸோ திஸ் இஸ் 42 3240 இவ்வளோ ரூபாய் ஒரு நாளைக்கு 13 days போடணும். எப்படின்னு 0 3 into 4 2ல முடியும், 20ல முடியும், இது மட்டும் தான் 20ல முடியுது. ஆன்சர் திஸ். ஓகே, இதெல்லாம் போடவே முடியாது. 15 minutes டைம்ல இதெல்லாம் தொடவே கூடாது, இந்த பக்கம் போயிடவே கூடாது. கொஸ்டின் மட்டும் வாங்க. சம்டைம் இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் கொஞ்சம் லைட்டா குத்தி விட்டீங்க, லைட்டா அப்படி டச் பண்ணீங்கன்னா மேக் இட் த ஆன்சர். பட் ரொம்ப ஷார்ப்பாக நீ ரீட் பண்ணணும். ஓகே, அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டோர் அலவஸ் 20% 25% டிஸ்கவுண்ட். ஓகே, அவனுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு 0.1 rupees ரெடியூஸ் பண்ணுறாங்களாம் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு. ஓகே, அவன் ஆல்ரெடி இவ்வளோ ரூபாஸ் அந்த இது இருக்கு, அதனால 72,000 20% டிஸ்கவுண்ட்னா 80%, 25% 75% விற்கிறான். இதுதான் அதோட வேலை. அது இல்லாமல் உனக்கு இவ்வளோ பாயிண்ட் வேறு இருக்கு, அதுக்கு மல்டிபிள் பண்ணால் 280 rupees 285 சப்ராக்ட் பண்ண போகிறேன். சரி, திஸ் இஸ் 2 times ஆஃப் திஸ், சாரி 4 times ஆஃப் 80, 5 times 5 கேன்சல் பண்ணினா இங்கே வந்து 15. சாரி, ஜஸ்ட் கால்குலேஷன் தான். ஓகே, கால்குலேஷனில் பாருங்கள், இது வந்து 3 times 25, 4 times 25, இந்த 4 கேன்சல் ஆகிடும். ரொம்ப சிம்பிளுங்க, நான் ரொம்ப சொதப்பிட்டேன். 75/100 into 80/100 into 7,000 72,000, இதுதான் இதோட வேலை. 75 3 times of 25, 4 times of 4 கேன்சல் பண்ணால் 20. ஓகே, இங்கே 2 0, இங்கே ஒரு 0, அங்கே ஒரு 0 கட்டு. சரி, இப்போ 6 into 7200 ஃபைன். இப்போ இந்த 285 சப்ராக்ட் வேறு பண்ணணும். எப்படின்னா லாஸ்ட் 2 digits 25 00 வருது, இங்கே வந்து என்னது 85 வருது, 00 85 சப்ராக்ட்னா 15ல முடியும். 2 ஆன்சர் 15ல முடியுது. இது மல்டிபிள் ஆஃப் 3, இது மல்டிபிள் ஆஃப் 3, சப்ராக்ட் பண்ணாலும் மல்டிபிள் ஆஃப் 3 தான் வரும். இது மல்டிபிள் ஆஃப் 3 எதுன்னு செக் பண்ணுவோம். இது மல்டிபிள் ஆஃப் 3 பார்ப்போம். மல்டிபிள் ஆஃப் 3னா 3 6 எல்லாம் வந்தால் விட்டுருங்க, 9 விட்டுறேன். இது 6, இது 6, இது மல்டிபிள் ஆஃப் 3 தான். இது மல்டிபிள் ஆஃப் 3னா 3 மல்டிபிள் ஆஃப் 3, 5 and 4 வந்து 9, அது விட்டுருங்க, மிச்சம் 2. இது மல்டிபிள் ஆஃப் 3 கிடையாது. ஆன்சர் திஸ். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துலயாவது கொஞ்சம் நம்ம இது யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. a cube plus b cube என்னன்னு கேட்குறேன். a plus b plus c is 0. ஸோ ஆப்வியஸ்லி 3abc ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். யூ கேன், அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 40, 36 plus a, இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க, ப்ளஸ் 54 plus a, இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க. இதுதான் ஆக்சுவல் கொஸ்டின். ஓகே, நான் a equal to 0 போடுறேன். a equal to 0 போட்டால் cos 36 into cos 36, cos squared 36. இது cos 54 into cos 54, cos squared 54. cos squared 54 sin squared 36 எழுதலாம். sin squared 36 plus cos squared 36 is equal to 1. நான் a equal to 0 போட்டால் எனக்கு இது வருது. சரியா, a equal to 0 போட்டால் எனக்கு வந்து வேல்யூ வந்து 1 வரணும். இந்த வேல்யூ 1 வரணும். a equal to 0 போட்டால் வராது, இது வராது, இதில் வரும், இதில் வரும். சரி, இப்போ a equal to 36 போடுறேன். ஏன் 36 போடுறேன்னா இது போட்டால் 90 வந்துடும், cos 90 0, அதுக்காக. சரியா, 36 0, a equal to 0 போடுறேன். 0 போட்டிங்கன்னா cos 90 0, இது என்ன வந்துருக்கு 0 into anything 0, இந்த போர்ஷன் 0. 36 போட்டால் இங்கே 1 வந்துடும், cos 1. cos 0 வந்துடும், cos 0 is 1. ஸோ this is 1. இங்கே a equal 36 போட்டால் 36 is 72, cos 72 வரணும். when a equal to 36 போட்டால் cos 72 வரணும். இதில் வராது, இதில் பார்த்தா 72 வரும். ஆன்சர் திஸ். இப்படி தான் வேரியபிள்ஸ் வந்தாலும் டக்குன்னு வேல்யூ போட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர்க்குள்ள போங்க. மற்றபடி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு வரும். ஓகே, கொஸ்டின் 15 வாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் பை சார்ட் ஷோயிங் த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் த பைண்டிங்? பைண்டிங் இது எந்த கலர் 30% அண்ட் பிரிண்டிங் இது 25. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 5%. 5% வந்து 5 out of 100 into 360 போட்டால் வந்துடும். சரியா, ஆன்சர் 720 or 72 degree. சாரி 18, 5 into 36, 12 மல்டிபிள் பண்ணு, 12 டிவைட் பண்ணோம். ஸோ 18, ஸோ 18 degree is the correct answer. Question number 16 வாங்க. If the total surface area of the cube is 24 units, what is the volume of the cube? Total surface area 6a square, 6a squared equal to 24. Cancel பண்ணா 4, a equal to 2. Volume வந்து 8. இதெல்லாம் மொக்க கொஸ்டினா இன்னைக்கு வேண்டாம், இதெல்லாம் போடாம கூட வெளியே வருவீங்க. ஏன்னா மேலே அந்த இந்த கொஸ்டின்லாம் சொன்னல, அதில் கொஸ்டின் லாக் ஆகிட்டீங்கன்னா இங்கெல்லாம் ஐயோ இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. சரியா, ஒரு என்ன சொல்ல, சீரியஸ் கேண்டிடேட், சீரியஸ் ஆஸ்பிரண்ட், ஒரு அடிக்கிறோம்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் தொற்றுக்கணும். ஓகே,
தெரியாத கொஸ்டின் பிக் பண்றது எவ்வளோக்கு எவ்வளோ சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டின் போட தெரியுறதா போடக்கூடாது. இந்த டைம்ல போட தெரியாத கொஸ்டின் ஈகோ இருந்தா கூட சரி, போட தெரிஞ்சா கூட விட்டுறணும். டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. சிம்பிளிஃபை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஏன்னா எடுத்து வச்சு அது மாதிரி பிண்டிங்கர். இங்கே வாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணணும். ஆஃப்னா மல்டிபிள் பண்ணணும். கேன்சல் பண்ணுங்க. கேன்சல். இங்கே டிவைட் பை 3. இதெல்லாம் 20 20 + 4 24 by 5 into 1/3. டிவைட் பை 3 தான் 1/3 போட்டு ப்ளஸ் இது கேன்சல் பண்ணால் 8. ஸோ 8/5 இது ப்ளஸ் இதையும் கேன்சல் பண்ணால் 2, இது 5, 6/25 minus 1/5. ஸோ இதையும் பாருங்க 7/5 plus 6/25. மேலே 5 ஆல் மல்டிபிள் பண்ணால் 35. 35 plus 6 is 41. 41 divided by 25. Answer this. Okay. Question number 18 வாங்க. Let ABC is the congruent. Okay. ரெண்டு ஈக்குவலாம். ABC. ABC. PQR. இது 90 இது 90. BC equal to 30 PR equal to 5 ஸோ பித்தாகரஸ் இன்டர்பிரேட் இதுவும் 13 தான் இருக்க போகுது. ஓகே. ஏபி என்னன்னா 12 தான். இதுவும் 5. ஸோ 5 12 13. ஸோ அதுதான் ஃபார்முலா. ஓகே. மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறான். 7 into 112 அண்டர் ரூட் போட்டால் 7. இது 7 வெளியே எடுத்துருங்க. எத்தனை 7 இருக்கு? 177 40 + 16. ஸோ 7 square 16 16 4 square. 7 into 4 the answer. That is 28 is the mean proportion. Okay. Question number 20 வாங்க. 4 women or 6 boys can finish the work in same days. அப்போ 4 women equal to 6 boys equal. 6 boys equal. அப்போ ஒரு men ஒரு woman equal to 3/2 of boys equal. அப்படியே வச்சுக்கோங்க. A boy can finish it in 60 days. ஒரு பையன் வந்து 60 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே. ஸோ in how many days 5 women can finish the work working together every day? Okay. ஸோ இங்கே வாங்க, ஒரு உமனோட ஒர்க்கு ஒரு பாயோட ஒர்க்கு 1/60 days எஃபிஷியன்சிக்கு போடுங்க. 3/2 into 1/60 போட்டிங்கன்னா கேன்சல் 20. ஸோ அதே ஒர்க்கை ஒரு உமன் 40 நாளில் முடிப்பாங்க. ஒரு உமனை 5 உமன் இருக்காங்க. ஸோ 5 times of 1/40 is 8 days முடிச்சிருவாங்க. ஆன்சர்ஸ் சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் 21 வாங்க. 15 centimeters long perpendicular drawn from the center of the circle of chord is 40. இங்க இருந்து இங்க வந்து from the center. இந்த distance 15 இது 20 இது 20. இந்த distance என்ன கேட்குறான்? ஆப்வியஸ்லி 25. 4 3 4 5 இதாக சென்டர் பிளேட்டு. ரேடியஸ் கேட்டேன்னா ஆன்சர்ஸ் 25 தான். 3 4 5 உடைய ப்ரொபோர்ஷனேட் தான் 15 20 25. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 22. secant 54. cot square 54 tan square 54 எழுதலாம். tan square 54 secant square minus tan square is 1. அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 3/2 secant square 53 cosecant square 37. secant and cosecant and sin வந்து reciprocal cancel ஆகிடும். ஸோ 3/2 plus 2 upon √3. tan 60 is √3. ஸோ √3 cancel. So 1 plus 2 is 3. 3 plus 3/2 is 6 plus 9/2 is the answer. Question number 23 வாங்க. In a simple interest, same interest 500 rupees for 40 years, 4 years, 500 rupees into 4 years into rate of interest divided by 100 plus 700 into 2 years rate of interest is by 100. எல்லாம் சேர்த்தா 280 வரணும். சரியா? அந்த நம்பர் என்ன கேட்குறான்? ஸோ இங்கே 2 ஜீரோ கட்டு, இங்கே 2 ஜீரோ கட்டு. This is 20, this is 14. 34 R equal to 28. 280. 2 கேன்சல் பண்ண 140. 140/17. 140/17 என்னமோ வந்துருக்கு, 0 வரணும். 9 into 6. 9 into 6. Sorry, 9 into 3. 63. Last is 3. 3 plus 3 0 வரல. 6 into 4 42. 40 plus 0 வரல. 8 into 6 56. 56 plus 4 is 0 வருது. ஆன்சர் திஸ். மற்றதுக்கும் வரல. இந்த இடத்துக்குலாம் லாஸ்ட் இஸ் பார்த்தீங்கன்னா போதும். கொஸ்டின் 24 வாங்க. A thief steals a van 3 AM and drives speed of 57 km. Thief discovered 4 AM and the owner chases him. Okay, 76 km per hour. 1 hour எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பாங்க? ஏன்னா 1 hour கழிச்சு தான் தீஃபே தெரியுது. அப்போ 57 கிலோமீட்டர் போயிருப்பான். அதுதான்
இனிஷியல் டிஸ்டன்ஸ். அதாவது போலீஸோ ஓனரோ ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 57 கிலோமீட்டர். ஓகே, ஸோ S1 மைனஸ் S2 போடுங்க, 76, அவனோட டிஸ்டன்ஸ் 57. ஸோ இது போட்டிங்கன்னா 19 கிலோமீட்டர், 19 S1 மைனஸ் S2 டைம். இது ஃபார்முலா வந்து டைம். ஸோ 3 மணி நேரம் கழிச்சு அவனை மீட் பண்ணுவார். 4 மணிலேருந்து 3 மணி நேரம். ஸோ தட் இஸ் 7. வேணும்னே பிஎம் கொடுத்துருப்பான், அதனால ஆன்சர்ஸ் AM, காலையில் நடக்குது. சரியா? வேணும்னே கொடுக்குறது இதெல்லாம் 7. நம்மளுக்கு 7 பார்த்துட்டு 3 மணி நேரம்னா 4லேருந்து 3 மணி நேரம் 7 பார்த்து அடிச்சிடுவோம். அங்கே AM காலையில் நடக்குது சேசிங் 3 மணி நேரம்னா தட் இஸ் 7 AM. கொஸ்டின் 25 வாங்க. The present age of Rahim is 5 times the percentage of his daughter. டாட்டர் ஏன்னு வச்சிங்கன்னா ரஹீம் வந்து 5. சவிதா, ஓகே, சவிதா வந்து ஏன்னா 7 years from now Rahim will be 3 times older as this. What is the percentage of Rahim? ஓகே, இதெல்லாம் வந்து ஆப்ஷன் சாய்ஸ் வச்சு அழகாக போடலாம். எல்லாம் மல்டிபிள் ஆஃப் 5 பார்க்கணும். மல்டிபிள் ஆஃப் 5 பார்த்தீங்கன்னா எல்லாம் மல்டிபிள் ஆஃப் 5 தான். 7 கூட்டுங்க, அது மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணுமா? 7 கூட்டினா மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கு. 7 கூட்டினா எவ்வளவு? 52 வருது, வரல. 7 கூட்டுங்க 42 வருது, 7 கூட்டுங்க 47 வருது, வரல. 7 கூட்டுங்க 37 வருது, வரல. ஸோ திஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. சரியா? சிம்பிள். ஆப்ஷன் சாய்ஸ் வச்சு அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பாய்.